அதாவது நீங்க வந்து இப்ப எல்லாருக்குமே ஒரு கோ டூ பெர்சனா, ஒரு நண்பனா மாறிட்டீங்க சோசியல் மீடியால. எல்லாருமே இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லன்னா, அவங்களுக்கு யோசிக்க வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா உங்க கிட்ட தான் வராங்க. நானும் என் ஃபிரெண்ட்ஸ் கிட்ட வந்து சரி உங்கள இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்களும் நெறைய கேள்விகள் எனக்கு குடுத்தாங்க. நானும் சில கேள்விகள் கமெண்ட் செக்ஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. அப்படியே டக் டக்குன்னு போயிரலாமா? ஓ எஸ் போலாமே. ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்னன்னா, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சில பேர ரொம்ப மதிப்போம். ஆனா அவங்க நம்மள மதிக்கவே மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? முதல் கேள்வியே நல்ல கேள்வியா கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுயமரியாதை அப்படின்றது நிச்சயமா வேணும். யாரா இருந்தாலும். அது யாரா வேணா இருந்துட்டு போட்டும். ஒரு கட்டத்துக்கு மேல இறங்கி போகவே போகாதீங்க. அப்படி நீங்க இறங்கி போயிட்டீங்கன்னா, அவங்க உங்கள மதிக்கவே மாட்டாங்க. உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கே கூட தெரியாம போயிடும். எஸ். கண்டிப்பா. நீங்க சொல்றப்ப எனக்குமே அது தோணுது. இப்ப நம்மளோட வேல்யூவ நம்மளே டிசைட் பண்ணியிருக்கணும். பிளஸ் அவங்க அவங்க முன்னாடி நம்ம இறங்கி போக ஆரம்பிச்சோம்னா, நம்ம அந்த இறங்குன ஒரு பெர்சனா தானே தெரியும். அப்ப கண்டிப்பா போகவே அவங்க மதிக்க மாட்டாங்க. போகவே கூடாது. இறங்கி போகவே கூடாது. எஸ். கண்டிப்பா இது நெறைய பேருக்கு ஒரு ரியாலிட்டி செக் குடுத்திருக்கணும்னு நெனைக்கிறேன். அண்ட் இன்னொரு கேள்வி. நான் ரொம்ப நேசிக்கிறவங்க என்ன நேசிக்க மாட்றாங்க. என்னோட அன்ப வந்து உதாசீனப்படுத்திட்டே போறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இது உங்க கேள்வியா வாணி? இல்ல யாராவது கேட்டு என்கிட்ட சார், கேட்க சொன்ன இத நீங்க கேள்வியா? போய் கேட்டீங்கன்னா எல்லார்கிட்டயுமே இந்த ஒரு கேள்வி இருக்கும். சீரியஸாவா? ஆமா. ஓகே. ஊசிய என்னதான் தங்கத்திலேயே செஞ்சிருந்தாலும், அத எடுத்து நம்ம கண்ண குத்திப்போமா? ஆஹா, மாட்டோம். அதே மாரி தாங்க. எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி, உங்க உணர்வுகள புரிஞ்சுக்கலன்னா, அவங்க கிட்டேருந்து விலகி போறது தான் நல்லது. அவங்க மனசுல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியாமலே, அவங்கள நீங்க ஃப்ரெண்டுன்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. நெஜமான முகம் எது? முகமூடி எதுன்னு தெரியாமலே நீங்க பழகிட்டு இருக்கீங்க. ஓகே. ஆனா அது கண்டுபிடிக்கிறதுமே நமக்கு பெரிய சேலஞ்சா தானே சார் இருக்கும். சேலஞ்ச் தான். பட் கண்டுபிடிச்சு தானே ஆவணும் லைஃப்ல.